Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோ 2022ல நிறைய வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்துப்போம். அண்ட் எத்தனை பேருக்கு எந்தெந்த வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் ரொம்பவே வந்து பிடிச்சிருச்சு கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோவில் 2023ல அடுத்து வரப்போற அப்கமிங்ல ஒரு 5 வாட்ஸ்அப் ஃபீச்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதில் சில ஃபீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒன்று வேணா வந்து பார்ப்போம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. அப்கமிங்ல வர போகிற முதல் ஃபீச்சர், நீங்கள் வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸில் ஸ்டோரேஜில் ஃபோட்டோ அப்லோட் குவாலிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் 3 ஆப்ஷன் ஷோ ஆகும்: ஆட்டோ, பெஸ்ட் அண்ட் டேட்டா சேவர். அண்ட் இது வரைக்கும் நம்ம ஒரு ஃபோட்டோவை அந்த ஆப்ஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணோம்னா கம்ப்ரஸ் ஆகி சென்ட் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. மேபி டேட்டா சேவர் செட் பண்ணுறா செட் பண்ணிக்கலாம், பெஸ்ட் குவாலிட்டி அண்ட் ஆட்டோ நீங்கள் செட் பண்ணுறா வந்து செட் பண்ணி தான் இருக்கும். பட் இருந்தாலும் சில பேர் சென்ட் பண்ற போட்டோஸ் வந்து கம்ப்ரஸ் ஆகி தான் வந்து சென்ட் ஆகுது. அதுக்கு ஒரு தீர்வா கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க யாருக்கு போட்டோவை சென்ட் பண்றீங்களோ சென்ட் பண்றதுக்கு மேல டாப் ஆஃப் த லிஸ்ட்ல கிராப் ஐகான், டெக்ஸ்ட், பென்சில் ஐகான்லாம் ஷோ ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு புதுசா செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும் அப்கமிங்ல. அண்ட் அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணும்போது நமக்கு போட்டோ அப்லோட் குவாலிட்டி ஷோ ஆகும். யூஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிட்டு போட்டோவை ஹை குவாலிட்டியில வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த ஃபியூச்சர் வந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நான் பார்க்க போற ரெண்டாவது ஃபியூச்சர், வியூ ஒன்ஸ் ஃபியூச்சர். கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ட் யூஸ் பண்ணிருப்பீங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் வரும்போது ஒரு சின்ன டிராபேக் இருக்கு அந்த ஃபியூச்சர்ல. என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் ஆர் ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுத்துக்க முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் வந்து அது ஒரு அப்டேட் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட், ஸ்கிரீன் ரெக்கார்டு எடுக்க முடியாது அண்ட் பிளாக் பண்ணிடும். அண்ட் இந்த பிக்சர்ஸை வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியும் சொல்லி ஷோ ஆகும் சொல்லி ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் சேம் அதே ஃபியூச்சரை இப்போ இன்னொரு எடுத்துட்டு வந்திருக்காங்க. எதுலன்னா கால் ரெக்கார்டிங்ல, வீடியோ கால் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது இது வரைக்கும் ஸ்கிரீன் ரெக்கார்டு பண்ணிக்க முடியும். ஸோ அதனால வந்து பிரைவசி இஷ்யூ மேபி இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு கொஞ்சம் கவலையாக இருந்திருக்கும். அண்ட் இனிமேல் கால் ரெக்கார்ட் பண்ணும்போது, வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களால் ஸ்க்ரீன்ஷாட், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் எடுக்க முடியாது. ஸோ பிளாக் பண்ணிடும். பிளாக் கலர் தான் வந்து ஷோ ஆகும். அது எடுக்க முடியாது சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்து ஷோ ஆகும். இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் நினைக்கிறேன். நிறைய பேருக்கு மேபி ஆன்லைன் கிளாஸ் அண்ட் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்போது குரூப்பாக வந்து வீடியோ கால் பேசும்போது மேபி நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து இது மூலமாக வந்து ரொம்பவே தவிர்க்கப்படும். ஸோ ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ செக்யூரிட்டி ஃபீச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப். ஒரு நல்ல ஃபீச்சர். எத்தனை பேருக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது ஃபீச்சர், யாராவது ஒரு கான்டாக்ட் இருந்து ஒரு மெசேஜ் வந்து வருது அண்ட் அந்த கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு பிடிக்கல, பிளாக் பண்ணும். அல்லது வேற ஏதாவது தெரியாத நம்பர்ல இருந்து வருது, அந்த கான்டாக்டை பிளாக் பண்ணணும்னா வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி சேட்ல எந்த கான்டாக்டை பிளாக் பண்ணுமோ அதை ஓப்பன் பண்ணிட்டு மேலே நம்ம த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம ஸ்க்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பிளாக் பண்ணுவோம். இனி வரப்போற ஃபியூச்சர்ல ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்தாலே மேலேயே டாப் ஆஃப் த லிஸ்ட்ல ஜஸ்ட் நோட்டிபிகேஷனே உங்களுக்கு ஷோ ஆகும். பிளாக் பண்றா பிளாக் பண்ணிக்கலாம், ரிப்ளை பண்றா ரிப்ளை பண்ணிக்கலாம், மியூட் பண்றா வந்து மியூட் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நம்ம வாட்ஸ்அப்ல போயிட்டு அதுக்கப்புறம் பிளாக் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, வாட்ஸ்அப் சாட்லயே அந்த நம்பர் ஆர் அந்த பர்சனை லாங் பிரஸ் பண்ணி மேலே த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி பிளாக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வரைக்கும் சாட் ஆப்ஷனுக்குள்ள போய் அதுக்கப்புறம் த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பிளாக் பண்ணதா இருந்துச்சு. ஸோ பிளாக் பண்ற ஃபீச்சரை ரொம்ப எளிமையாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். எத்தனை பேருக்கு கமெண்ட் செக்ஷன்ல. அடுத்து நம்ம பார்க்க போற 4வது ஃபியூச்சர், அண்ட் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் நிறைய பேர் வச்சிருப்பீங்க, நிறைய பேர் ட்ரெயினே விடுவீங்க. அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இது வரைக்கும் டெக்ஸ்ட் வச்சிருப்போம், ஸ்டேட்டஸா வீடியோ வச்சிருப்போம், ஸ்டேட்டஸா இமேஜ் வச்சிருப்போம். அண்ட் ஆல்ரெடி ஒரு அப்டேட்ல நிறைய பேர் கவர் பண்ணியிருப்பாங்க. டெக்ஸ்ட்ல வாய்ஸ் ஸ்டேட்டஸ் நம்ம வச்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தோம். பட் நிறைய பீட்டா டெஸ்டருக்கு கிடைச்சிருக்கும் நினைக்கிறேன். அண்ட் சில பேருக்கு கிடைக்காம தான் இருக்கு. ஸ்டேபிள் வெர்ஷன்ல ரோல் அவுட் பண்ணிடுவாங்க அப்கமிங்ல. அண்ட் அப்படி வரும்போது வாய்ஸ் மெசேஜை ஸ்டேட்டஸா வச்சுக்க முடியும். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியூச்சரா இல்லையான்னு கேட்டீங்கன்னா தெரியல. ஸ்டேட்டஸ் வாய்ஸ்ல கம்மியாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அண்ட் மேபி இந்த ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காமையும் போகலாம். லாஸ்ட் அண்ட் 5th ஃபியூச்சர், மிக முக்கியமான ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபியூச்சர். நீங்க ஒரு புது மொபைல் வாங்க போறீங்க, பழைய மொபைல் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. புது மொபைல் நம்ம வாங்கினோம்னா அதுக்கு வாட்ஸ்அப்போட அந்த சேட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, டெக்ஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு கூகுள் டிரைவ் யூஸ் பண்ணுவோம். அதில் பண்ணி நம்ம பேக்கப் எடுத்து வச்சுப்போம். அண்ட் அதுக்கப்புறம் கூகுள் டிரைவில் போயிட்டு நம்ம சூஸ் பண்ணி நம்ம பேக்கப் எடுத்துப்போம். மேபி சம் டெக்ஸ்டஸ் மிஸ் ஆனால் கூட ஆகலாம். அண்ட் இனி வரப்போகிற ஃபியூச்சரில் நமக்கு புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. கூகுள் டிரைவ் நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம சில பர்மிஷன்ஸ் யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த மொபைலேருந்து புது மொபைலுக்கு ஈஸியாக வந்து வாட்ஸ்அப் சேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப் டு டேட்டில் என்னென்ன மெசேஜ் இருக்கோ ஸோ எல்லாத்தையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். கூகுள் டிரைவ் யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ப்ரைவேட்டாகவும் ப்ரைவசியாகவும் செக்யூராகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி. மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புது மொபைல் வாங்கும்போது அந்த சேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல மிகப்பெரிய சிக்கல் இருந்திருக்கும், மிகப்பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். அண்ட் வேற கூகுளில் மாற்றி ஐடி கொடுத்துட்டோம்னா நம்ம பேக்கப் சூஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் போயிடும், அதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ண முடியாது. இது மாதிரி ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது இனிமேல் அந்த ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண தேவையில்லை. ஸோ புதுசாக
அப்படி வரப்போது சேட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் ஈஸியாக. அண்ட் இந்த 5 ஃபீச்சருமே நல்ல ஃபீச்சர்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 5 ஃபீச்சருமே மேபி எனக்கு ஒரு 3 ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இந்த 5 ஃபீச்சரில் எது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர், எதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோவை இது வரைக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணியிருப்பீங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வீடியோட மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் நான் சந்திக்கிறேன்.